செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ? பாவம் செய்தால் நீ தீமை செய்தால் பாவம் வாசப்படியில சொல்றார். இப்ப இதுல இன்னொரு காரியத்தை நான் சொல்ல விரும்புறேன். அடுத்து என்ன சொல்றது தெரியுமா? உன் சகோதரனாகிய ஆபேலின் ரத்தம். இந்த வசந்த வாசிங்க. பக்கத்துல இருக்கும். காயினை நோக்கி உன் சகோதரனாகிய ஆபேலின் ரத்தம். அதற்கு அவர், என்ன செய்தாய்? உன் சகோதரனுடைய ரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. இப்ப வானத்தை நோக்கி பார்த்தது யாரு? ஆபேல் வாழும் போதும் அவன் வானத்தை நோக்கி பார்த்தான். செத்த பரமாண்ட ரத்தம் என்ன பண்ணுது? அல்லேலூயா. நீங்க உயிரோடு இருக்கும் போது நீங்கள் மேலானவைகளை நாடினால் நீங்க செத்தாலும் மேலான இடத்துக்கு தான் போய் சேரணும். அல்லேலூயா. இது ஆண்டவர் வந்து காயினுக்கு அங்கே உணர்த்திட்டாரு. இன்றைக்கு நமக்கு அதை உணர்த்த விரும்புகிறார். மேலானவைகளை நாடின ஆபேல், பூமிக்குருவிகளை தேடின காயின். அவ்வளவுதான் வித்தியாசம் இல்லையா? ஒருத்த வானத்தை தேடினான், ஆண்டவரை தேடினான், காணிக்க கொண்டு வச்சான். ஆண்டவர் மரித்தாலும் அவனுடைய ரத்தம் வானத்தை நோக்கி போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆபேலுடைய ரத்தத்தை எபிரேயர்ல மீண்டும் எடுத்து எழுதுகிறது நம்ம பார்க்கிறோம் வேதத்துல. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு காலை வேளையில நன்மை செய்ய நாடுங்கள். ஆபேல் நன்மை செய்தார். என்ன நன்மை? அவன் வானத்தையே நோக்கி பார்த்தான். வாழும்போது அவனுடைய காணிக்கை என்பது இருதயத்தின் ஆழத்திலிருந்து வந்தது. அதனால்தான் இயேசு சொன்னார், உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல. அதுதான் நன்மை. தேவனுக்கும் நீ நன்மை செய்யணும், மனிதனுக்கும் நன்மை செய்யணும். எப்படி செய்யணும்? மனப்பூர்வமாக செய்யணும். ஒரு பிச்சை போட்டா கூட எப்படி செய்யணும்? நம்ம பிச்சை போடுறது எப்படி போடுவோம்? இப்படி. அதுவும் இப்படிதான் செய்யணும். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். அல்லேலூயா. அப்படியே ஏழைக்கு இறங்குறது எப்படி இறங்கணும்? மனப்பூர்வமாக இறங்கணும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நமக்கு இருக்கிற அந்தஸ்தை காட்டுவதற்கு அல்ல, நாம் நன்மை செய்வதாக நாம் இருக்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இதைத்தான் கலாத்தியர் 6